என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு வெளியில ஷூட்டை வச்சு நம்மள இங்க அங்க எங்கேயுமே அசைய முடியாதபடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எப்படிக்கோ இவ்வளவு முடி வந்துச்சு? ஏங்க இந்த முடியெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் ஒட்டுனதுங்க. நம்மளோட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க. நம்மளோட சாய் காடு குத்து பரோட்டாவா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க உங்ககிட்ட மட்டும் ஸ்பெஷல் மெனு சொல்லியிருக்காங்க. சதீஷ், அது வந்து உன்னோட இனிஷியல் என்ன? சதீஷ் ஏன்னு சொல்லிடுறா ப்ளீஸ்ரா. அட சை, கிளம்புங்க. மக்களே, நாமளும் ரொம்ப நாளா வந்து இந்த ஃபுட் vlog வீடியோ ஒரு ப்ராப்பர் ஃபுட் vlog வீடியோவா போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அட்டஸ்டச்சாக 15 days போயிடுறாங்களா. பேலன்ஸ் இருக்க 15 daysல நம்மளுக்கு வந்துட்டு ஈவெண்ட்ஸு அண்ட் வீட்டில் இருக்கிற ஒர்க்கு, ஷாத்விக்கான ஒர்க்கு, இதெல்லாம் பார்க்குறதுலேயே நம்மளுக்கு டைம் போயிடுது. வாரத்தில் 3 நாள் நம்ம நான்வெஜ் வேறு சாப்பிட மாட்டோம், செவ்வாய் வியாழன் சனி. இது தவிர இந்த பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, சஷ்டின்னு சொல்லிட்டு பிரதோஷம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேற வந்துடுது. ஸோ இப்படியே தட்டி ஒரு ப்ராப்பர் ஃபுட் vlogயே வந்துட்டு நம்மளால் எடுக்கவே முடியல. அதுவும் நான்வெஜ்லன்னு பார்க்கும்போது வெஜிடேரியனில் என்னத்தை வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே மீல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு நான்வெஜ் ஃபுட்டாக சாப்பிடணுங்கிறதுக்காகவே பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஷூட் தான், இன்றைக்கும் ஷூட் தான். ஜூலை ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இல்லையா. இந்த ஷூட்டுக்கு நடுவில் நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணியோ இல்லை வாங்கிட்டு வர சொல்லியோ ஒரு ஃபுட் vlog போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. பட் டைம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுல் பேக்கடாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம வந்து பின்னங்கால் பொரடியில் அடிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இப்போவும் நம்ம கிளம்ப போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் கேரை நான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இந்த கியூர் ஸ்கின் பற்றி. இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறத நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இது நிஜமாவே ரொம்ப செமையாக இருக்குது. இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா இந்த ஆப் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். இதில் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்க ப்ராப்ளம்க்கு கரெக்டான சொல்யூஷனை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கியூர் ஸ்கின்னோட ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கியூர் ஸ்கின் ஆப்பை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது கியூர் ஸ்கின் ஆப்பில் நிறைய கொஷின்ஸ் வரும். இதில் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். அப்புறம் உங்களோட ஃபேஸை ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆங்கிளில், அப்புறம் சைட் ஆங்கிளில். இதை வச்சு கியூர் ஸ்கின் ஏஐ உங்களோட ஸ்கின்னோட எக்ஸாக்ட் ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி 1 minute-லேயே உங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்துரும். இந்த ரிப்போர்ட்டை வச்சு டாக்டரோட ரெக்கமெண்டேஷனில் உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனும் வரும். தென் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் கிட்ட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 4 ப்ராடக்ட்ஸ் பர்சனலைஸ்டு கிட்டாக கொடுத்தாங்க. இப்போ எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்த ப்ராடக்ட் கிட் வந்துட்டு டோட்டலாக 4. இந்த 4 ப்ராடக்ட்டுமே நான் வந்து 1600க்கு வாங்கினேன். இதில் வந்து 5 ப்ராடக்ட்ஸ் கிட்டுமே இருக்குது. அது வந்து 2100 rupees. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடுவேன். அடுத்தது இந்த சன்ஸ்க்ரீன். இதில் SPF 30 அண்ட் PA 3+ இருக்குது. இதுக்கு மேலே இந்த பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது என்னோட ஸ்கின்னை நரிஷ் பண்ணி ரிப்பேர் பண்ணுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த அண்டர் ஐ ஜெல். இதை யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபினிஷ் பண்ணிடுவேன். இந்த ப்ராடக்ட் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 3 monthsக்கு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை ஃப்ரீயாகவே கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்த வாட்டி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். இது யூஸ் பண்ண 98% பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 weeksலேயே இது வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் தான் பார்த்தாலே தெரியுதுல்ல. இதோட சேர்த்து உங்களோட பாடிக்கு தேவையான டயட் பிளானுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு டெர்மட்டாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த கியூர் ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹேமா 100ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. அவ்வளவுதான், வாங்க நம்ம ஷூட் கிளம்பலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஃபுட் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். என்னைக்கும் இல்லாத திருநாளா
இன்னைக்கு வெளியில ஷூட்டை வச்சு நம்மளை அங்க எங்கேயுமே அசைய முடியாதபடி பண்ணிட்டாங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெளியிலேயே சீன். இந்த ஸ்கெடியூல்ல நிறைய வெளியில இருக்கிற மாதிரி இருக்குல்ல சீனு. வெயில் வேற போட்டு சாவடிக்குது அப்பா. அது முடிச்சுட்டு உள்ள சீனுக்கு போயிட்டோமா. நான் என்ன பண்ணிட்டேன்னா மதியம் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்றதுக்கே மறந்ததுனால சரி என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது ஒரு நாள் வந்து சீன்ல சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பரோட்டா வாங்கியிருந்தாங்க இங்க திருவான்மையூர்ல இருந்து. சூப்பரா இருந்துச்சு அந்த பரோட்டா குருமா, அப்புறம் வந்து சிக்கன் சுக்கா, சிக்கன் 65 இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அது எப்படி அந்த சீன் எப்படின்னா எல்லாரையும் உட்கார வச்சு ஸ்டாலின் அண்ணா வந்து பிசைஞ்சு கொடுப்பாரு. பசங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாரு, மருமகளுக்கு அவரோட பொண்ணுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அங்கெல்லாம் ஷார்ட்ல இருக்கும்போதே அவர் வந்து இந்த அப்பாக்கள்லாம் நல்லா அடிச்சு ஊத்தி பிசைவாங்க தெரியுமா சால்னாவா, அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தாரா. நான் ஷார்ட்லயே ஒரு 2-3 வாய் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வயிறே ஒரு மாதிரி ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டேன். அந்த பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு மதியம் ஏதாவது ஒரு சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் என்னால முடியல. அதனால நைட்டு பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டேன். பரோட்டா, அப்புறம் வந்து குருமா, அப்புறம் வந்து சிக்கன் சுக்கா ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ணதை ஒரு ஜீவன் ஒட்டு கேட்டுடுச்சு. அந்த ஜீவன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க வரும். அது யாருன்னா எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் மிஸ்டர் ரீகன் ஜி. அவர் வந்து நான் பரோட்டா ஆர்டர் பண்ணோன்னா அவர் வந்து எனக்கு ஒரு கொத்து பரோட்டா சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அவருக்கு வந்து ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா சொல்லியாச்சு. எங்க வாங்கிட்டு வந்தாச்சா இருங்க காட்டுவோம். 2 கொத்து பரோட்டா, 4 பரோட்டா, சிக்கன் சுக்கா கலக்கி வேற சொல்லியிருப்போம். ஏன்னா நானு, அக்கா, ரீகன், சாய் 4 பேரும் தான் சாப்பிட போறோம். எப்பயுமே நைட் டைம்ல பரோட்டாவே சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன். நமக்குள்ள இருக்கும் பாருங்க ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து பிராண்டும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடு ஏன் அப்படின்னு. சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். அவ்வளவுதான், இன்னொரு 1 வாரத்துக்கு நம்ம பரோட்டா சாப்பிடக்கூடாது. இப்பதான் எனக்கு சீன் முடிஞ்சது. சோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே. A few moments later. எப்படி மீனா கெட்டப்ல இருந்து Dress மட்டும் சேஞ்ச் பண்ணி ஹேமாவுக்கு மாறியாச்சு. அதாவது நம்ம கொஞ்சம் குட்டியா இருக்கிறோம்ல, அதனால எப்பவுமே ஹீல் போட்டுப்பேன் நானு. அதுக்காக ஹீல் போட்டு வீட்டுக்கு போக முடியாதுல்ல. ஏன் ஹீல் போட்டு வீட்டுக்கு போக முடியாது நிறைய ஹீல் போட்டு நடந்து குதிக்கால் வலி வருது. வயசாயிடுச்சுங்க, என்ன பண்றது, பார்த்தாலே தெரிகிறது. வருஷம் வயசாகுது இல்ல. இப்போ குதிக்கால் வலி வந்ததுனால ஸ்பாஞ்ச் செப்பலுக்கு மாறிட்டேன். எங்கேயாவது வெளில போனோம்னா ஸ்பாஞ்ச் செப்பல் போட்டு போறது. இங்க ஷூட்டுக்கு மட்டும் இந்த ஹீல்ஸ், look at this 2 inches ஹீல்ஸ். அப்படியே உங்ககிட்ட பேசிட்டே என்னோட வீக்கையும் நான் எடுத்துட்டேன். நிறைய பேர் வந்து இல்ல கமெண்ட் செக்ஷன்ல இருக்கோ உங்களுக்கு எப்படிக்கோ இவ்வளவு முடி வந்துச்சு அப்படின்னு. ஏங்க இந்த முடியெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் ஒட்டுனதுங்க, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பப்ளிக்ல அப்படி சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்குமே, அதனால அப்படி சொல்ல முடியல. நைஸ்ல இந்த லேடி கெட்டப்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, அந்த மாதிரி. ரொம்ப பசிக்குது. ரீகன் வேற வரேன்னாரு. நம்ம கதவை சாத்தி வச்சுக்கிட்டு உள்ள விளாக் எடுத்துக்கிட்டு இருப்போம். பாவம் மனுஷன் வெளில பசியில நின்றுட்டு இருப்பாரு. சாயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த உடனே நாம் ஆரம்பிக்கலாம். பக்கத்து ரூம் தான் சாய் ரூம். சாய், சாந்தினி எல்லாரும் விளையாண்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சக்லிக்கா விளையாடுறாங்க போல இருக்கு. இங்க வரைக்கும் சவுண்டு கேக்குது. அதனால அவங்க வர்ற கேப்ல நான் என்னோட மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒன்றும் பெருசா நான் மேக்கப் போடல. ஸோ கதவை தட்டும்போது நம்மளோட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க. ஒன் நம்மளோட சாய், மூக்கு சரி சாய் மச்சான் சமகலை. ஐயோ ஏய் டீசன்ட்டா பேசுங்கடி. சாரி சாய் டீசன்ட்டா வெரி டீசன்ட்டா பேசி. டீசன்ட்டா சாரி guys, that is not my fault. We are very decent and educated peoples. ஐயோ இவர பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவாங்க. பக்கத்துல வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கே யாரு? ஆமாடி இவளா? ஆமாடி மூஞ்சா கொஞ்சம் காலே இல்ல. நான் எப்ப இங்கிலீஷ்ல பேசுவேன்? இல்ல அவ தமிழே கட்டக பதகால பேசுவா. என்ன சொன்னாலே பலூன் அடிக்கிற இது இருந்துச்சுல, அந்த 2 பலூன் அடிக்கிற மெஷின், அந்த 2 மெஷினும் ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன். ஐயோ ஆகாஷ் வேற இங்கிலீஷ்ல பேசுவானே, என்னடா பேசுறது? அழகா பேசினாரு. Each one had take one. என்னடி சொன்ன? Each one had taken one. ஏதோ சொன்னா நான் ஃப்ளோல வந்துச்சு. 10th கிளாஸ் வரைக்கும் கிடைச்சல, அத ஞாபகப்படுத்தி பார்த்து பாடிகடி. 10th கிளாஸ் ஃபெயில் அவ. ஸ்டோரி இல்ல. சூப்பரா பேசுறதே நான் அஞ்சே பிரச்சனை தான் பேசுவாங்க. ஓ மை காட், அடிக்கடி பார்க்கறேன். ஆத்தா குழந்தை பயப்படுது, வாயை மூடாதா. அப்படிதான் அடிக்கடி வந்து
வாட் இஸ் தட் இது குச்சில பறந்து போவாங்க உங்க பேர் என்ன விச்சு குச்சில பறந்து போற விச்சு மாதிரி சிரிப்பா நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ரீகு வந்துட்டாரு சரி வாங்க பரோட்டாவை எடுங்க பரோட்டா இது என்னது காடையா காடை கொத்து பரோட்டாவா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல அவங்க உங்ககிட்ட மட்டும் ஸ்பெஷல் மெனு சொல்லிருக்காங்க ஆமா கடையில தான் பரோட்டா வாங்குவாங்க பின்ன தெருவுல வாங்குவாங்க ஏ நல்ல கவுண்டர்லாம் போட்டான்னு நினைச்சேன்டி ஏண்டி எனக்கு கடை தான் கிடைச்சு கடைக்கு கவுண்டர் கடை ஏய் இவளுக்கு ஏங்க அந்த பரோட்டாவை கொடுங்க இது வந்து இது சிக்கன் பரோட்டா அப்பனா இது ஓகே காடனோ இது சிக்கன் சூடு வேற சாப்பிட்டு ஏதாவது இது வந்து சிக்கன் கொத்து பரோட்டா இது வந்து காடை கொத்து பரோட்டா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் காடை கொத்து பரோட்டா அக்கா இது நீங்க கொத்துனீங்களா கிரிஞ்சிங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க எவராங்கனே இல்ல அவங்க ஆயா வந்து கொத்துனாங்க ஏய் ஆண்டி அவங்க ஆயாவெல்லாம் இருக்கற அவ எப்படி இழுக்க முடியும் அவளுக்கு அவ்வளவு தெம்பு இல்ல அவள கூப்பிட்டாலே வந்துருவாங்க ஏய் என்னடி பேசுறாங்க அடுத்து நம்ம பிளேட்டை டெக்கரேட் பண்ண வந்திருக்கிறது சிக்கன் சுக்கா சாய் அண்ட் சாந்தினி அப்படி சொல்றீங்க பிளேட்டை டெக்கரேட் பண்றதுக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னேன்டி நீங்க வந்து என்னோட ரூமை டெக்கரேட் பண்ண வந்திருக்க அழகிகள் ரொம்ப யோசிக்கிறா போதும் நீ சொன்னது ஓ எடுக்கிறீங்களா நீங்க இதுக்கு அது போடுங்க அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல வரும்ல டிங் 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 எடிட்டரே கேட்டுக்கோங்க உங்களுக்கே ஓ எடிட்டர் வரியா ஓகேவா கேட்டுக்கோங்க போட்டாச்சு என்ன தெரியுமா பேய் மாதிரி சிரிக்கிறாள்ல அது பின்னாடி ஒரு காமெடி பண்ணிட்டாலாம் அவன் நாங்க சதீஷுக்கு ஃபோன் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரோட ரிங்டோன் என்னன்னா ரிங்டோன் இல்ல ஹலோ சொல்லுங்க அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா யார் குரல் இது அப்படி வருமா யார் அழைப்பது யார் அழைப்பது கேட்ட யார் அழைப்பது யார் இருக்கா அவன் அழிக்கிறதுக்கு அவன பிளாக் போட அவங்க ரெடி ஆயிட்டாங்க அதான் வளர்ந்து ஓதுங்கக்கா ஊட்டி விடுறோம் ஈகோ ஏய் அவன் ஹிந்து அவர் முஸ்லிம் இல்ல பாய் இல்ல அவர் ஹி இஸ் ஹிந்து வீகன் ஏய் கிறிஸ்டியன் ஓ மை காட் பைத்தியமே அடுத்தது ஃபுட் vlog போடலாம்னு நினைச்சா மென்டல் vlog கீழ் பாக்கா எப்படி இவங்க கூட ஓட்டுற நீனு புரியல எனக்கு ஓட்ட வாய்ப்பு இல்ல நல்லா சைக்கிள் ஓட்டுது ஐயோ என்ன ஏ சதீஷ் அது வந்து ஏய் உன்னோட இனிஷியல் என்ன ஏ சதீஷ் ஏன்னு சொல்லிடுறா ப்ளீஸ்ரா டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா போட மாட்டீங்களா அட சை கிளம்புங்க ஓகே பை பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வீடியோ YouTube சேனல் பேரு ஹேமாஸ் டைரி ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் போயிட்டு வரேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹேமா ஹேமா டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க போயிட்டு வாங்க பாய் யோசிக்கிறா பாரு பாய் பாய் ஃபுட் வீடியோன்னு எடுக்க ஆரம்பிச்சோம் நடுவுல இவளுங்கெல்லாம் வந்து குழப்பி என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல ஆனா ஓவராலா ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் பட் பார்த்துருப்பீங்க கொத்து பரோட்டா அப்புறம் வந்துட்டு கொத்து பரோட்டாலே வந்து சிக்கன் கொத்து பரோட்டா காடை கொத்து பரோட்டா நார்மல் பரோட்டா கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த சிக்கன் சுக்கா மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேஸ்ட்ல சாப்பிட்ருப்போம்ல அந்த டேஸ்ட்ல இல்லை ஆக்சுவலாக நல்லா இல்லை ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து இந்த செட்டில் நான் மட்டுமே தான் தனியாக பேசி வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு 2-3 ஜீவன்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்துச்சுங்க சதீஷா இருக்கட்டும் அப்புறம் சாயா இருக்கட்டும் சாந்தினியா இருக்கட்டும் ரீகனா இருக்கட்டும் சாயோட அசிஸ்டன்ட் பூபதியா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு நடுவில் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஓவராலா ஃபன்ஃபில்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பாண்டியன் ஸ்டோர் செட்ல நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு தான் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமா ட்ரை பண்ணி நாளைக்கு தான் அந்த வீடியோ எடுக்கலான்னு ஒரு பிளானிங்ல இருக்கு ஒரு 2-3 சேலஞ்சஸ் நல்லா கல்லாட்டாவா இருக்கிற மாதிரி ஒரு 2-3 சேலஞ்சஸ் எடுத்து வச்சிருக்கேன் லெட்ஸ் ஹோப் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம் வாய்ப்புகள் இஸ் தேர் தப்பா சொல்லிட்டேன் இங்கிலீஷ்
வாய்ப்புகள் ஆகுது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கியாஸ்கின் இதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஹேமா 100ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைல்ல வந்து இருக்கிறத நீங்க பார்க்கணும்னா என்ன பண்ணுங்க, கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பை.